ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், தமிழ் தலைவாஸ் தான். எஸ், நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கடன்னு நீங்களும் நிறைய பேர் எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. மணிகண்டன்ற ஒருத்தர் தான் நிறைய விஷயம் எனக்கு சொன்னார் கமெண்ட்லேயே. சார் என்ன இப்போ வந்துட்டாங்க, அசிஸ்டன்ட் கோச் வந்துட்டாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன், கேட்டப் வேக்கப் வீடியோ போடுங்க. எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ். நீங்களும் அதாவது புதுசாக ஏதாவது நியூஸ் வந்தால் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. அதை அலசி ஆராய்ஞ்சு உடனே வீடியோ போட்டுருங்க. ரைட், இப்போ என்ன பேச போகிறேன், தமிழ் தலைவாஸ் தான் வந்துட்டார்ல. அசிஸ்டன்ட் கோச் சுரேஷ்குமார், ஒரு என்ஒய்பி ஆல்ரெடி பேசிட்டோம். அபிராஜ் பவர், ஜேகே பவர் போயிட்டு இப்போ அபிராஜ் பவர் வந்திருக்காரு. அப்புறம் இன்னொரு என்ஒய்பி சைன் பண்ணியிருக்காங்க, ரோஹித் சர்மா, இல்லை ரோஹித் பெனிவால், லெஃப்ட் ரைடர், ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்காரு அந்த பையன். சரி, அவரை பற்றி கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிருவோம். அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டுங்க. ரைட், அவங்க சோஷியல் மீடியாவில் நேற்று தமிழ் தலைவாசை ஒன் டாப்பில் அப்படின்னு போட்டு தான் போட்டிருக்காங்க. டாப்லன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை அது வேறு எதுவும் எனக்கு தெரியல. நீங்களும் பார்த்துருப்பீங்க, பேப்பர் படிச்சிருக்கீங்களா? அதே நேற்றே 2 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க என்ஒய்பி. வெரி குட். ரோஹித் பெனிவல், ரைட். இவரை பற்றி உனக்கு என்ன தெரியும், அதை சொல்லும் போதில் அப்படிங்கிறீங்களா? எஸ், இவர் ஒரு லெஃப்ட் ரைட்டர், அதான் எனக்கு தெரியுமே. ஓகே, ஃபைன். இட் இஸ் அ வெரி குட் பிளேயர். இவரோட ஸ்பெஷாலிட்டி ரன்னிங் ஹேண்ட் டச். எஸ், நிறையா ரீப்ளே போட்டு பார்த்தா யுவா கபடி சீரீஸில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு. ஆரவல்லி ஆரோஸ் அந்த டீம் விளையாடிருக்காரு. செம விளையாடுறாப்புல அந்த பையன். ஆமாம், அவர் வந்து 6 பேர் உள்ள டிஃபென்ஸோ, 5 டிஃபென்ஸோ, 4 டிஃபென்ஸோ, 3 டிஃபென்ஸோ, யாராக இருந்தாலும் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. சில ஃபோட்டோ போட்டிருக்கான் பாருங்கள். அதே மாதிரி ஹை ஃப்ளையர் மாதிரி ஒரு ஜம்ப்பு, ஒருத்தர் முதுகில் வச்சு அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணுறாரு. ஸோ எல்லா விதமான ஸ்கில்லும் இந்த காலத்து பசங்க ரெடி ஆயிடுறாங்க. தட் இஸ் நைஸ். யூனோ, கபடி வேறு ரேஞ்சுக்கு போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அந்த தமிழ் தலைவர் நேற்றே நான் சொன்ன மாதிரி இந்த வாட்டி யாருமே நோ மோர் புஷ் ஓவர். தமிழ் தலைவர் அவர் டீம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. இந்த வாட்டி டெஃபினட்டாக யூனோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்துட்டார்ல, நம்ம சஞ்சீவ் பலியான் ஆகட்டும், அவர் அசிஸ்டன்ட் கோச் சுரேஷ்குமார் ஆகட்டும், அவங்க இருக்கிற இப்போ என்ஒய்பி பிளேயர்ஸே இப்போ ஆப்ஷனை பற்றி அப்புறம் வருவோம், யார் யார் எடுக்க வேண்டியிருக்குன்னு. ஏன்னா நிறைய லெஃப்ட் ரைடர் இருக்காங்க, நிறைய பேர் அமுச்சு விட வேண்டியிருக்கு வீட்டுக்கு. அமுச்சுட்டு ரைட் ரைடர் எடுக்கணும். அது நிறைய விஷயங்கள் இருக்குது. பையனோட பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் பார்த்துருமா டக்குன்னு. எஸ், அட்டாக் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். 22 மேட்ச் விளையாடிருக்காரு, 148 பாயிண்ட்டு, ஆவரேஜ் 6.72 பர் மேட்ச். ரைடு 250 எடுத்திருக்காரு, டச் பாயிண்ட் 113, போனஸ் ஒரு 31 பாயிண்ட்டு, ரைடு பாயிண்ட் 144, ஸ்ட்ரைக் ரேட் 57.37. ஸ்ட்ரைக் ரேட்டு 50க்கு மேலே இருந்தாலே வெரி குட். ஏன்னா 2 வாட்டி போனால் ஒரு வாட்டி ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வரீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன ஆகும், டூ ஆர் டே ஆகிடும். நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டு போன வருஷம் சச்சின் தண்டோலாம் கேட்கவே வேணாம், அது தூரம் ஓடி போய் நல்ல போய் நின்றுப்பார். திரும்பி பார்த்தா இந்த பக்கம் நிற்பாங்க 7 பேர். அப்புறம் வந்து டூ ஆர் டை ஆகிக்கிறது. அப்புறம் நான் தான் டூ ஆர் டை ஸ்பெஷலிஸ்ட்டில் போய் ஆலிபா அவுட் ஆகிட்டு வர்றது. எவ்வளோ 4 ரைடு மிஸ் பண்ணுறதுனால. இந்த பையெல்லாம் வந்து 2 வாட்டி போனால் ஒரு வாட்டி எடுத்துகிட்டு வராப்லையா. இன்னும் சஞ்சீவ் பலியான் கோச்சிங்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுவார். இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு ஆர்வம், ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வில். எஸ், வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. ஆமாம், அது மாதிரி அது ரொம்ப முக்கியம். ஐ வாண்ட் டு ஸ்கோர். விராட் கோலிலாம் பாருங்கள், இனிமேல் தான் ஒரு ஸ்கோர் பண்ணி என்ன ஆகுது. ஆனால் இன்னும் பாருங்கள், அங்கே ஃபிட்னஸ் ஆகட்டும், ஜிம்முக்கு போகிறதாகட்டும், ரெடி ஆகிறதாகட்டும், அதுதான் ஒரு ட்ரூ ஸ்போர்ட்ஸ் மேன்ஸனுக்கு அழகு. இவரோட சூப்பர் ரைடு பார்த்தீங்கன்னா 2 வாட்டி எடுத்திருக்காரு, சூப்பர் 10 ஒரு 5 வாட்டி எடுத்திருக்காரு. டிஃபென்சிவ் பண்ணுவார்ல, பார்ட் டைம் பவுலர் மாதிரி அவரும் டிஃபென்சிவ் பண்ணுவார். டோட்டல் டேக்கிள் 20 வாட்டி எடுத்திருக்காரு. டேக்கிள் பாயிண்ட்ஸ் 4, சக்ஸஸ் ரேட்டு அதுவே 15%. சூப்பர் டேக்கிள் ஒன்று பண்ணியிருக்காரு. எஸ், அண்ட் ஆரவல்லி ஆர்எஸ்லாம் நிறையா பர்ஃபார்ம் பண்ணி பார்க்காதவங்க வேணால் போய் அது போய் ரீப்ளே போட்டு பாருங்கள். அண்ட் வில் சி இன்னும் யார் யார் வர போகிறாங்க, இன்னும் கவர் டிஃபெண்டர்லாம் யார் வர போகிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அபிஷேக் மோஹித்தெல்லாம் வேறு அமுச்சு விட்டீங்க வேணான்னு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்கள. ரைட், அண்ட் டெய்லி எதிர்பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேலே கண்டிப்பாக ஆப்ஷன் நடக்கும். அதை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கேன் நேற்று. நிறைய பேர் கேட்டிங்க ஆப்ஷன் நடக்குமா சார் அப்படின்னு. ஏன்னா ஐபிஎல்லே போஸ்ட்போன் பண்ணுறாங்களா ஒரு வாரம் அப்படி இப்படின்னு. எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கோம். நீங்களும் என்ன கேள்வி தான் கேளுங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். அப்படின்னா எல்லாத்துக்கும் படிக்கிறோன்னு அர்த்தம். அது ரொம்ப முக்கியம். ஆச்சா, ரைட். ஒன் மோர் வர நம்ம டீமுக்கு இந்த பையனை வெல்கம் ரோஹித் பெனிவல் டு தமிழ் தலைவாஸ், டு அவர் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறது என்னோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது இல்லாமல் ஏதாவது இந்த பையனை பற்றி தெரியும்னா என்ன பண்ணோம், டக்குன்னு சொல்லிடணும். நானும் தெரிஞ்சுப்பேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. பார்ப்போம். அண்ட் சுதாகர்லாம் கூட நிறைய பேர் போட்டுருந்தீங்க, 7 பேர் டிஃபென்ஸ் இருந்தால் தான் சார் அவரால் 7 பேர் இருக்கும்போது தான் சார் பாயிண்ட் எடுக்கிறாரு, 3 நாள்லாம் எடுக்கிறது இல்லை. நீங்கள் அது எவ்வளோ தூரம்னு எனக்கு தெரியல, திரும்ப போட்டு பார்த்தா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பையன் 6, 5, 4, 3, 2 யாராக இருந்தாலும் அவுட் பண்ணிட்டு வந்துடுறாப்புல. அந்த ஒரு சுறுசுறுப்பு தெரியுது, அப்படியே மோஹித் ஷபாக்கி மாதிரி.
ரைட். எனிவே இது ரொம்ப லாங்காக போச்சு. யுவா கபடி சீரிஸ் அப்டேட்டு கொடுத்துட்டேன் நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ். உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பொருள் பார்த்துட்டு நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.